ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி சான்றிலே எப்போதும் இணைக்கப் போவதில்லை. பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கும் முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே பள்ளிக்கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து டேட்டா என்று சொல்லப்படுகிற அவருடைய முகவரி, அதேபோல கல்வி தகுதி, சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை QR கோடு மூலமாக வழங்கலாமா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். 2 துறையும் இணைந்து பேசியதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜாதி சான்றுகளை பொறுத்தவரையிலும் அந்த கல்விக்கூடத்திலே ஆசிரியர் கேட்கின்ற அதற்கு மட்டும் 10, 12 அங்கே சான்றிதழ் வழங்குவதற்கு துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும், அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவரோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சில நேரங்களிலே பத்திரிகை செய்தி ஒன்று வந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. மாணவர் தன்னிச்சையாகவே எல்லோரும் ஒன்றுதான், எல்லா மரமும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். ஆகவே டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th +2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இல்லை அது இல்லை, அதுதான் சொல்லிட்டேன், தெளிவுபடுத்திட்டேன். அதை திருப்பிட்டு ரிப்பீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லை, ஏன்னா அது அங்கே கொடுக்குறான், ஸ்கூல்லே கொடுத்துறான். அதுக்கப்புறம் போட்டான்னா அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. மாணவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா அது போடவே கூடாது, அது வேண்டாங்கிறது தானே. எல்லோரும் ஒரே மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அது என்றைக்குமே கொண்டு ஒரு வழக்கமே இல்லை. நான் டேட்டான்னு சொல்கிற போது ஜாதி சான்றிதழ் அங்கே வழங்குகிற போது இந்த டேட்டா வழங்கப்படும் சொன்னே தவிர வேறொன்றும் இல்லை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.